சிம்மம் இந்த ராசி பார்த்தீங்கன்னா சிகரம் தொடும் காலகட்டம் இப்பொழுதுதான் வருகின்றன. ஓ! சில காலமாக பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் இருந்து ம். இப்போ சனி வக்ரம் வேறப்படுது. ம். முதல்ல இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன். குடும்ப உறவுகளே பார்த்தீங்கன்னா ஒரு மன நெருக்கடியான சுச்சுவேஷன், இதெல்லாம் அனுபவிச்சுட்டோம் சார். ம். இனி எப்போ இனி நல்ல நேரம் வருதுங்க, ம். சந்தோஷப்பட்டுக்கங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ம். முதல்ல நல்ல விஷயம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும். இந்த ராசி என்ன தெரியுமா சொல்லும், சார் வேலையெல்லாம் இருக்கு, என்ன சார் 24 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கே. இதுதான் இந்த வேலை இல்லைன்னு ஒரு பக்கம் கவலை, வேலை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இவங்க வேலையா அதுதான் இருக்கே. வேலையை. ஆனால் என்னன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் வேலை இருக்கும். ஆனால் இவங்க ஒன்றே ஒன்று பண்ணணும். இந்த ராசிக்கு ஒரு சுப விரயம் இருக்கு. விரயம்னா சுப விரயம். சுப விரயம் தான், பயப்பட வேண்டாம். ஆமா. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம். முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவில் பல மாறுதல் ஏற்படும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியிலிருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்கே நீச்சம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்தை வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உலக அளவில் பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு இது எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவில் நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்போ சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி பலாபலங்கள் ரொம்ப அருமையா எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வரீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்துல எல்லாரையும் நம்மளை தேடி வர வச்சோம். நம்ம இருந்த இடத்துல இருந்து அந்த கர்ஜனையோட இப்ப நாம லொங்குன்னு எல்லாரையும் தேடி போக வேண்டியதா இருக்கேன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இவங்கள சுக்கிர பகவான் தேடி வருவாரா? நிச்சயமாக. அதாவது சிம்மம் இந்த ராசி பார்த்தீங்கன்னா சிகரம் தொடும் காலகட்டம் இப்பொழுதுதான் வருகின்றன. சில காலமாக பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் இருந்து இப்போ சனி வக்ரம் வேறப்படுது. முதல்ல இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடம் கேதுவின் பிடியில் மாட்டிருந்தனால, அதாவது வாய்ப்பிருந்தும் தவற விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல எனக்கு தூக்கம் வருது விடுங்கடா அப்படின்னு கேட்ட மாதிரி நிறைய பேர் வேலை போயிருமோன்னு பதட்டப்பட்டது எல்லாம் இந்த ராசி தான். இவங்க திடீர்னு சொல்லுவாங்க, சார் நான் வேலை செய்கிறேங்க, மேலதிகாரி மாறிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, என் கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, இது மாதிரி வருத்தப்பட்டவங்க. கடன் ஆனால் ஏறிட்டு இருக்கும். இதுதான் இந்த ராசி. குடும்ப உறவுகளே பார்த்தீங்கன்னா ஒரு மன நெருக்கடியான சுச்சுவேஷன், இதெல்லாம் அனுபவிச்சுட்டோம் சார். இனி எப்போ இனி நல்ல நேரம் வருதுங்க, சந்தோஷப்பட்டுக்கங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. முதல்ல நல்ல விஷயம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும். நிறைய பேத்துக்கு வேலை இதாகும், வேலை பர்மனெண்ட். நிறைய பேர் இந்த டெம்பரவரி கான்ட்ராக்டாக இருந்தவங்க அடுத்த ஒரு வேலையில் வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணி வாய்ப்புகள் கிடைக்குமான்னு. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது கூட இந்த கவர்மெண்ட்டில் இந்த விஜய் சார் படும்போது என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி எங்கள் டாக்டராக இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் கிடச்சிது. அப்போ அந்த கிளைண்ட் அவங்க அடுத்த ஒரு வீடியோ கூட உங்களுக்கு காட்டுறேன். அப்போ
சிம்ம ராசி தான் அவர். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது நிரந்தர வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஆதாயமான காலகட்டமும் இருக்குது. சூப்பரான டைம். வேலையில் கொடி கட்டி பறந்துக்காங்க. ஆனால் இந்த ராசி என்ன தெரியுமா சொல்லும், சார் வேலையெல்லாம் இருக்குது, என்ன சார் 24 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கே, இதுதான் வேலை இல்லைன்னு ஒரு பக்கம் கவலை, வேலை வந்ததுக்கு அப்புறம் வேலையா. ஆனால் என்னென்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் வேலை இருக்கும். ஆனால் இவங்க ஒன்று பண்ணும், வேலையில் புது வேலை நிறைய கற்றுக்க வேண்டிய காலகட்டம். இவங்களுக்கு புதுசாக ஒரு சில விஷயங்கள் மைண்டில் தோணியிருக்கு. என்ன தெரியுங்களா, விவசாயம், புது டெக்னாலஜி, இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி அதிகம் படிக்கிறது சிம்மராசிக்காரங்க. அதோட ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் கடை வைக்கலாமா, டீ கடை, பேக்கரி, அந்த மாதிரி டிராவல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் இவங்க மைண்டில் வந்துருச்சு. நல்லா இருக்கு சார், நாலுமே நல்ல விஷயம். விவசாயம் டாப்பு. இந்த அம்சங்கள் இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இதுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்கிறது தான் ஆச்சரியம். ஏன்னா சனியோட காரத்தம் உடல் உழைப்பு, இது உங்களுக்கு அமையுதுங்க. சூப்பராக ஷைன் பண்ணிடுவாங்க. அது ஜாதகம் கூட்டா தனித்தா எப்போ ஆரம்பிக்கலாம், அது ஏதாவது இடம் வாங்கலாமான்னு. இந்த ராசிக்கு ஒரு சுப விரயம் இருக்குது. விரயம்னா சுப விரயம். ஆமாம், சுப விரயம்னா ஒன்று திருமண ரீதியாக, இல்லை ஏதோ ஒரு சொத்து வாங்கிறது, இல்லை கடன் அடைச்சிறது, வருகின்ற பணத்தை எடுத்து இந்தப்பா அடக வைத்த பொருளை மீட்டது. ஆக இது ஒரு பாயிண்ட் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பேசுகிறோம். திருமண வயதுடைய ஆண் பெண்கள் இந்த ராகுக்கேது இப்படி இருக்கனால ஒரு ராகுக்கேது பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணத்தை பாருங்கள். திருமணம் எப்போ வரும் ஏங்கிட்டது இப்போ தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி திருமண வாய்ப்புகள் நல்லா வருது. சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் வந்தனால முடிவாகிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு சில காலம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் என்னென்னா, பத்திரிக்கை அடித்து நின்னது இந்த ராசிக்கு தான். பத்திரிக்கை அடித்து மண்டபம் புக் பண்ணி ஃபைனலைஸ் ஆகி நின்ன சிம்ம ராசி பல பேர். சிம்ம லக்னத்துக்கு பிறந்தது. அது ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த கிரக அமைப்புகள். அப்போ அதுக்கு பொருத்தம் இல்லைன்னா ஜோசியர் பார்த்து போட்டாரே அப்படின்னு வரும். ஏன்னா அந்த கிரகம் ஃபோர்ஸில் அமைஞ்சுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் ஆண் பெண்கள் இருக்கிறவங்க 1க்கு 2 முறை நேராக அந்த வரன்கிட்ட ஒரு டைம் பேசிடுங்க. இதுதான் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம். பேசி ரியலி ஒத்து வருதா, இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு திருமணத்தை நிச்சயம் பண்ணுறத தள்ளி போடுங்க. அப்போ ஆவணிக்கு மேலே. ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக வரன் உண்டு, நல்லபடியாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருமணம் மனமுறிவு ஏற்பட்டவங்க, இல்லை அது மாதிரி சூழ்நிலை இருக்குது சார், எங்கள் வாழ்க்கை என்னவாகும், எங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களான்னு ஏங்குறவங்க பல பேருங்க. அது வெளிநாட்டில் இருக்கோம், மனைவி இங்கே இருக்காங்க, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், இது மாதிரி பல பேர். இதுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சூட்சம ரகசியங்கள் பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலை. பொதுவாக இந்த ராசி ஒரு வழிபாடு பண்ணிக்கணும். வழிபாடு இவங்களை வாழ்க்கையில் வழி நடத்த போகுது. என்னன்னா முதல் பரிகாரம் சூரிய நாராயணன் வழிபாடு. சூரிய நாராயணன் சூரிய வழிபாடு பண்ணிக்கிட்டா நிச்சயமா இருக்கும். ஆதித்ய கிரதயம் யூடியூப்ல இருக்க போட்டு பாருங்க. இல்லை சார் நான் சிவாம்சத்தில் வேணும்னா நடராஜரை ஒரு முறை நடராஜர் வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்க அத்தனை நெகட்டிவும் மாற்றிக்கலாம். அப்போ அந்த அஷ்டமச்சனி குறைஞ்சி இத்தனை நல்ல விஷயம் நடக்கும்போது கோல்டன் டைம் சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய சிம்மராசி அன்பர்கள். அருமை சார். இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா, கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயுமே கிடைக்குது. எனக்கு அதுலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கொரியர் மூலமா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.